நான் உங்கள் வெயில். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ம்ஸ் அண்ட் த மேன் நம்முடைய ஆக்ட் வைஸ் சம்மரி பார்க்க போகிறோம். ஸோ பெர்னார்ட்ஸோடைய ஆர்ம்ஸ் அண்ட் த மேனில் மொத்தம் 3 ஆக்ட் இருக்குது. ஸோ 3 ஆக்ட்லேயும் தெர் ஆர் நோ செப்பரேட் சீன்ஸ், ஒன்லி ஆக்ட்ஸ். 3 ஆக்ட்ஸ் மட்டும் தனியாக இருக்கும். இன்றைக்கி ஆக்ட் 1ஓட சம்மரியாக பார்க்கலாம். ஸோ ஆக்ட் 1ஓட செட்டிங் பார்த்தீங்கன்னா, பல்கேரியா அப்படிங்கிற ஒரு நாட்டுடைய ஒரு சின்ன டவுனில் தான் இந்த செட்டிங் நடக்குது. இது நைட் டைம். ஸோ அந்த சமயத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்கன்னா, பல்கேரியாவுக்கும் செர்பியாவுக்கான போர் நடந்துகிட்ருக்கு. அதுதான் இந்த லொக்கேஷன் அண்ட் செட்டிங். ஸோ அந்த பிளே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ரெய்னா சொன்ன மாதிரி நீங்கள் அந்த கேரக்டர் லிஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா, போன வீடியோவில் அந்த கேரக்டர் லிஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா, ரெய்னா அப்படிங்கிறவங்க வந்து ஹீரோயின் ஆஃப் த பிளே. ரெய்னா இஸ் ஸ்டாண்டிங் இன் ஹர் பால்கனி. ஸோ அவளுடைய பால்கனியில் அவன் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கா வெளியே நைட் டைமில். ஸோ அந்த டைமில் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேத்ரின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெய்னாவோட அம்மா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, செர்கியஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெய்னாவோட ஃபியான்சே. அவங்களுக்கும் செர்கியஸ்க்கும் என்கேஜ் ஆயிடுச்சு. ஸோ செர்கியஸ் தான் மேஜர். ஸோ ஹீ இஸ் ஃபைட்டிங் இன் த பேட்டில். ஸோ கேத்ரின் அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெய்னா உன்னுடைய ஃபியான்சே செர்கியஸ் வந்து வாரில் ஜெயிச்சிட்டான், விக்ட்ரி அவங்களுக்கு தான், அதனால ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க எல்லாரும்னு சொல்லிட்டு அந்த நியூஸை வந்து தன்னுடைய மக யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெய்னா கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ரெய்னா இஸ் வெரி ஹாப்பி. ஸோ அந்த நியூஸை கேட்டோன்னா ரெய்னா ரொம்பவே சந்தோஷமாக அந்த பால்கனியில் நின்றுட்டு இருக்காங்க. கேத்ரின் அவங்க அம்மா வந்து போயிட்டாங்க. ஸோ இது நடந்துகிட்ருக்கு. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரூமுக்கு யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா லவ்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா கேத்ரின் அதுக்கப்புறம் ரெய்னா அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஃபீமேல் சர்வன்ட். ஸோ அந்த சர்வன்ட் வந்து ரெய்னா கிட்ட வந்து வார்ன் பண்ணுறதுக்காண்டி வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச மாதிரி பல்கேரியாவுக்கும் செர்பியாவுக்கும் நடந்த போரில் பல்கேரியா ஜெயிச்சிட்டாங்க, செர்பியன் ஆர்மி தோற்று போயிடுச்சு. ஸோ செர்பியன் ஆர்மி தோற்று போனதுனால அவங்கெல்லாம் பல்கேரியன் ஆர்மி வந்து தப்பிச்சு ஓடி போயிட்டுருக்காங்க. ஸோ ஓடி போகும்போது அவங்கள துரத்துக்கிட்டே பல்கேரியன் ஆர்மி வந்துட்டுருக்கு. ஸோ ஓடி வரும்போது இந்த வழியாக தான் வருவாங்க. ஸோ நம்ம வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷட்டர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ரெய்னா கிட்ட வந்து லவ்கா, ஷீ இஸ் த ஃபீமேல் சர்வன். அந்த ஃபீமேல் சர்வன் வந்து ரெய்னா கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டு. தென் அவங்க எல்லாம் க்ளோஸ்லாம் பண்ணிவிட்டு பெட்டில் வந்து படுக்கிறாங்க ரெய்னா. ஸோ பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பால்கனிலேருந்து ஏறி ஷட்டர்லாம் திறந்துட்டு ஒருத்தன் உள்ளே வந்துடுறான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, செர்பியன் ஆர்மியில் இருக்கிற ஒரு சோல்ஜர் தன்னோட உயிருக்கு பயந்து பல்கேரியாட்ட மாட்டிடக்கூடாது அப்படின்னு பயந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டான். ஸோ இப்போ வந்து யார் உள்ளே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரெய்னா உள்ளே இருக்காங்க இல்லையா. ஸோ ரெய்னா கிட்ட வந்து தன்னுடைய துப்பாக்கி வச்சு அவன் மிரட்டுறான், தன்னுடைய பிஸ்டலை வச்சு மிரட்டுறான். நீ சத்தம் போடனா உன்னை நான் சுட்டுருவேன்னு சொல்லி மிரட்டுறான். ஸோ ஷீ இஸ் வெரி குவைட். ஆனால் பல்கேரியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து வெளியே நிற்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உள்ளே ஏதோ சத்தம் கேட்குது. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து உள்ளே வந்து தேடணும்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க. சரி, அவனுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம நல்லா மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. யார் அந்த எனிமி சோல்ஜர் உள்ளே வந்தான் இல்லையா, அவன் தெரிஞ்சிருச்சு நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம், நம்மளால் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி துப்பாக்கியை கீழே போட்டுறான். ஸோ அதை யார் பார்க்குறாங்கன்னா ரெய்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவனை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமாயிருது. சரி அவன் மாட்டிக்க போகிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. நான் ஒன்றை வந்து ஒழிச்சு வைக்கிறேன்னு சொல்லி அவனை வந்து அவங்க ரூம்லேயே மறைச்சி வைக்கிறாங்க. ஸோ அந்த பல்கேரியன் சோல்ஜர்ஸ் வந்து உள்ளே வந்து தேடுறதுக்காண்டி வராங்க. அவங்க சொல்கிறாங்க, இங்கே யாரும் வரல, நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை யாரோ இது வந்து சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு. இல்லை யாரும் இல்லை, நான் சொன்ன நம்ப மாட்டேங்களா, நான் வந்து செர்கியஸோட ஃபியான்சே, நீங்கள் நான் சொன்னது கேட்கணும்னு சொன்னதுனால இந்த சோல்ஜர்ஸும் சாரின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸ் போயிடுறாங்க. ஆனால் லவ்கா வந்து அந்த பிஸ்டல் அவன் யூஸ் பண்ண பிஸ்டல் கீழே போட்டான் இல்லையா, அதை பார்த்துடுறா. லவ்கா யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஷீ இஸ் த ஃபீமேல் சர்வன்ட் ஆஃப் தேர் ஃபேமிலி. ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு வந்து கண்டுபிடிக்கிற ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து லைட்டாக சிரிச்சுக்கிட்டு ரெய்னாவையும் முகத்தையும் பார்க்குறா. 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இவளுக்கு தெரிஞ்சிருச்சு யாரோ உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த சோல்ஜர்லாம் போயிடுறாரு, லவ்காவும் போயிடுறான். ஸோ இப்போ வந்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த எனிமி சோல்ஜரும் நம்ம ரெய்னாவும் தனியாக இருக்கிறாங்க. ஸோ 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், நான் வந்து அந்த ஆர்மியில் ஃபைட் பண்ணுற ஒருத்தன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது தன்னுடைய உண்மையான ஒரு விஷயத்தை சொல்கிறான், நான் வந்து ஸ்விஸ் மெர்சனரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெர்சனரி அப்படின்னு யாரை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பணத்துக்காண்டி பணம் கொடுத்தா அப்படின்னா, ஸோ வாடகைக்கு நம்ம வாங்குறோம் இல்லையா, வாடகைக்கு சோல்ஜர்ஸும் வாங்குவாங்க. அந்த மாதிரி ஸ்விஸ் ஆர்மியிலேருந்து வாங்கப்பட்ட ஒரு சோல்ஜர் யாருக்காண்டி வாங்கியிருக்காங்கன்னா, செர்பியன் ஆர்மியில் வந்து சண்டை போடுறதுக்காண்டி அவர் வந்திருக்காருன்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, நான் வந்து இந்த மாதிரி எனக்கு போர்னாலே பிடிக்காது, அந்த ஹீரோயிசம், அந்த க்ளோரி, வார் அப்படின்னாலே பெரிய விஷயம்லாம் கிடையாது, நான் வந்து என்னுடைய வயிற்று பழுப்புக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ புல்லட்ஸ்லாம் கொண்டு போவாங்களா, அப்போ வந்து போர்க்களத்துக்கு போகிறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா புல்லட்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டாக இருக்கும், அதில் வந்து புல்லட்ஸ் வந்து சொருகி வச்சிருப்பாங்க. அவன் என்ன சொல்கிறான், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா புல்லட்ஸ்லாம் கொண்டு போக மாட்டேன், அந்த புல்லட்ஸ்க்கு பதிலாக நான் சாக்லேட் தான் கொண்டு போவேன். போரில்
ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும், எல்லாத்துக்கும் பசிக்க தான் செய்யும். ஸோ சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். அதனால் சாக்லேட்ஸ் நான் வந்து அடிக்கடி சாப்பிட்றதுக்காண்டி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லி ரொம்பவே நகைச்சுவை கண்ணோட்டத்தோட அந்த ஸ்டோரி போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ரெய்னாவும் அவனுக்கு அவன் சாக்லேட்டு கொடுப்பாங்க, ரொம்ப முறைச்சிக்கிட்டே சாக்லேட் கொடுப்பாங்க. அதை லபக்கு லபக்குன்னு சாப்பிட்டேன். ஏன்னா அவனுக்கு ரொம்பவே பசியோடு இருக்கிறான். அந்த ஓடி வந்த பசி எல்லாமே பசியோடு இருக்கிறதுனால நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கிறான். அப்போ தான் அவன் ஒரு விஷயம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எதனால் நாங்கள் தோற்று போனோன்னு தெரியுமா? எங்களுக்கு வந்து தப்பான அம்யூனிஷன் கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு சரியான வெப்பன்ஸ்லாம் வந்து சேரலை, அதனால தான் செர்கியோஸோட ஆர்மி வந்து ஜெயிச்சது, இல்லாட்டி நாங்கள் தான் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி பேசினதை கேட்டு நம்மளுடைய ரெய்னாவுக்கு கோவம் வந்தது. ஏன்? செர்கியஸ் தான் ரெய்னாவுடைய ஃபியான்ஸே, 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகும் போது என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ தன்னுடைய ஃபியான்ஸையை பற்றி அவன் இப்படிலாம் பேசின பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப கடுப்பாயிருது. என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ இவனுக்கு ஒரே ஒரு தஞ்சம் அப்படின்னு பார்த்தா அந்த வீடு மட்டும்தான் இருந்தது. இப்போ அந்த வீட்டை விட்டு வெளியே போனால் கண்டிப்பாக அவனை கொன்றுவாங்க. ஸோ அதுக்கு ரொம்பவே கஷ்டத்தோடு அவன் வெளியே போகிறான். அதை மறுபடியும் ரெய்னா பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்பவே மறுபடியும் அவன் மேலே ஒரு இறக்கம் வருது. சரி போக வேண்டாம்னு சொல்லி அவனை கூப்பிடுறாங்க. அவன் ரொம்பவே டயர்டாக இருந்ததுனால கூப்பிட்ட உடனே அவன் என்ன பண்ணிடுறான், பெட்டில் அப்படி விழுந்துடுறான். அப்படியே அவனுடைய டயர்ட்னஸில் அப்படியே படுத்து, சாக்லேட்டும் நல்லா சாப்பிட்டானா நல்லா படுத்து தூங்கிடுறான். அந்த சமயத்தில் கேத்ரின் ரெய்னாவுடைய அம்மா வராங்க. வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னே இந்த மாதிரி ரெய்னா உண்மையெல்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி சோல்ஜர் வந்தான், இப்போ படுத்திருக்கான் என் ரூமில் அப்படின்னு சொல்கிறான். உடனே கேத்ரின் வந்து அவனை போய் எழுப்ப போவா. வேண்டாம் அம்மா எழுப்பாதீங்க, ஐயோ பாவம் அவன் தூங்கட்டும், ரொம்பவே பார்க்க பாவமாக இருக்குன்னு சொல்லி அவனை தூங்க வைக்கிறதா அந்த சீன் வந்து முடியும். ஸோ இதுதான் ஆக்ட் 1 சம்மரி, ஷார்ட் சம்மரி. இன் டீட்டெயிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப காமிக்கலாகவும் இருக்கும். ஸோ இதுதான் ஆக்ட் 1 சம்மரி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஆக்ட் 2 சம்மரி பார்க்கலாம். Until then, it's bye from Vail. See you.